பரிபூர்ண ஜீவன் அனுதின தியானம் நாள் 21. தலைப்பு: ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது. வசனம்: மத்தேயு 12:33. மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள். மரம் கெட்டதென்றால் அதன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள். மரமானது அதன் கனியினால் அறியப்படும். கருத்து: ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது. நம் வாழ்விலும் அப்படிதான். எண்ணங்கள் பலனை தரும். நல்ல எண்ணங்களை சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் பலன் நன்றாக இருக்கும். நம் இருதயத்தை தேவ வார்த்தையால் நிரப்புங்கள். ஆம், சங்கீதம் 1:3 பார்த்தால், மரம் நல்லதாய் வேண்டுமென்றால் நீர்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டிருக்க வேண்டும். மரம் நல்லது என்றால் கனி நல்லதாயிருக்கும். நம் வாழ்வு நீர்க்கால்களாகிய தேவனுடைய வார்த்தையின் அருகாமையில் நடப்பட்ட மரமாய் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையிலிருந்து அதற்கு ஊட்டச்சத்து செல்ல வேண்டும். தேவனுடைய வார்த்தையில் அஸ்திபாரமாய் கொண்டிருக்க வேண்டும். அப்போது நம் காலத்தில் நல்ல கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் வாழ்வோம். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஒருவன் தன் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை அஸ்திபாரமாய் இல்லை என்றால் நல்ல கனி தராத மரத்தை போல் இருப்பான். ஜெபம். அன்புள்ள தகப்பனே, ஒரு மரம் அதன் கனியால் அறியப்படுகிறது போல் எங்கள் வாழ்வும் நல்ல கனி உள்ள வாழ்வாய் அமைய உலக காரியங்களுக்கு இடம் கொடாமல் உம்முடைய வார்த்தையால் எங்கள் இருதயத்தை நிரப்புவதற்கு எங்களுக்கு கிருபை தாரும். எங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறீர். அதற்கு நன்றி உள்ளவர்களாய் இருந்து பிறருக்கு முன் சாட்சியாய் வாழ்ந்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். பரிபூர்ண ஜீவன் ஊழியங்கள், சென்னை. காட் பிளஸ் யூ.